ஒரு வீட்ல சத்தமா சண்டை நடந்தா கூட அதுக்குள்ள இருக்கிற வலிய யாராவது கவனிப்பாங்க. ஆனா சத்தமே இல்லாம ஒரு பொண்ணு உடைஞ்சு போகும். அப்படித்தான் மயில் சாப்பிடாம உட்கார்ந்திருக்கா. அவளுக்கு பசிக்கலன்னு இல்ல. அவளுக்கு மனசு தாங்கல. இவ புருஷன் வீட்டுக்கு போகாம இங்கேயே இருக்கா. அவளுக்கு புருஷனை கைக்குள்ள வச்சுக்க தெரியல. இந்த வார்த்தை மயிலுக்கு கத்தி இல்லாம குத்துற மாதிரி இருக்குது. அவ இது கேட்ட உடனே எதுவுமே சொல்லல, ஆர்கியூ பண்ணல. அழுதுட்டே ரூமுக்குள்ள போயிடுறா. சில நேரம் ஒரு பொண்ணு அமைதியா போறானா அவ தோத்துட்டான்னு அர்த்தம் கிடையாது. அவ முடிவு எடுத்துட்டான்னு அர்த்தம். இன்னொரு பக்கம் சரவணன் அவன் பேசுற விதம் மாறி இருக்கு. அவன் அனுப்புற அந்த வாய்ஸ் மெசேஜ் எல்லாமே சாதாரணமா தெரியல. இது ஒரு பழைய காதலா இல்ல வரப்போற பிரச்சனையோட ஆரம்பமா? அதே வீட்ல ஒரு பக்கம் கதிர்ராஜி அன்பா ஷாப்பிங் போறாங்க. உனக்கு இல்லனாலுமே பரவாயில்ல அப்படின்னு தியாகம். ஆனா இன்னொரு பக்கம் பாண்டியன் கோவத்துல கொதிக்கிறாரு. பாவம் மாதிரி நடிச்சு குடும்பத்தையே ஏமாத்தி இருக்கா அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்குள்ள புது வார் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கு. இப்போ கொஸ்டின் இதுதான், மயில் இப்படி அமைதியா போனதுக்கு அப்புறம் அவ திரும்ப அதே மயிலா இருப்பாளா? சரவணோட இந்த சேஞ்ச் இந்த வீட்டை எங்க கொண்டுட்டு போக போகுதோ? பாண்டியனோட கோவம் யாரையெல்லாம் எரிக்க போகுது? இது வெறும் சீரியல் இல்ல, நம்ம வீட்ல நம்ம சரௌண்டிங்ல நடக்கிற உண்மை கதையோட பிரதிபலிப்பா தான் இருக்குது. முழு உண்மையும் என்னன்னு தெரிஞ்சுக்க ஃபுல் வீடியோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இன்னைக்கு மயில் அழுதுதான் நம்ம பார்த்தது. ஆனா அடுத்த எபிசோட்ல அவ என்ன முடிவு எடுக்க போறா? அந்த முடிவு அந்த குடும்பத்தையே திருப்பி போடுமா? சரவணனோட அந்த சைலண்ட் உண்மை மறைக்குதா? இல்லனா ஒரு பெரிய எக்ஸ்ப்ளாய்ஷனோட அமைதியா? ஒரு பொண்ணு அமைதியா அழுதா அவ தோத்துட்டான்னு நினைக்காதீங்க. அவ எடுக்க போற முடிவு நீங்க நினைக்கிறத விட ரொம்ப பயங்கரமா இருக்கலாம். அந்த முடிவு என்னவா இருக்கும்? யாருக்கு எதிராக இருக்கும்? மயிலோட கண்ணீருக்கு பின்னாடி ஒரு முடிவு ஒண்ணு தெளிவா இருக்கு. அந்த முடிவு இந்த வீட்டை சிதைச்சிடுமா? இதுக்கான ஆன்சர் இந்த ஷார்ட்ல இல்ல. ஒரு சீன் மிஸ் ஆகாம ஃபுல் கதையும் தெரிஞ்சுக்க ஃபுல் வீடியோவை மறக்காம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அரேபியன் நாணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.